வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் 1-to-1 ஸ்போர்ட்ஸ் தமிழ். இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ஜெய்ப்பூர் வெர்சஸ் ஹரியானா மேட்சோட கண்டினியூட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா 29th நம்ம கூட தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஜெய்ப்பூர் கூட வந்து அவங்க 13 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களோட சாலிட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபென்ஸு, நெக்ஸ்ட்டு ரைடிங்கு. ஆனால் பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறாரு கோச் மன்பிரீத். ஆனால் நாம் வந்து அந்த லாஸ்ட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லெக்கில் பார்த்திங்கன்னா நம்ம விளையாடும் போது அவங்களுக்கு க்ளோஸராக போயிட்டே இருந்தோம். கடைசி அந்த 5 மினிட்ஸில் என்னாச்சுன்னா நம்ம விட்டுட்டோம் மேட்சை. ஒரு 5 to 7 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் நம்ம தோத்துட்டோம். ஆனால் எக்ஸலண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தோம். அவங்களோட டிஃபென்ஸை பிரேக் பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ரைடர்ஸும் எக்ஸலண்ட்டாக பாயிண்ட் எடுத்தாங்க. சரி, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா, பிளேயர் டு வாட்ச் அவுட் இன் ஹரியானா ஸ்டீலர்ஸ். இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரைடர் கேட்டகரி பார்க்கலாம். அவங்க ப்ரைம் ரைடர் பார்த்திங்கன்னா வினய் அண்ட் சிவம் பட்டாரே. சப்ஸ்டியூட்டாக விஷால் வருவார், விஷால் தாட்டே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நவீன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய யங் ரைடர்ஸ் இருக்கிறாங்க. வினயும் சிவம் பட்டாரையும் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் விளையாண்டுருக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா போனஸ் அண்ட் மல்டி பாயிண்ட். இப்போ கடந்த ஒரு 2-3 மேட்சாக மல்டி பாயிண்ட் ரைட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இதில் வினய் பார்த்தீங்கன்னா க்ரூஷலான டைமில் 2 பாயிண்ட்டுக்கு ப்ளஸ் போனஸும் எடுக்கக்கூடிய ஆள். ஏன்னா போன டைம் நம்ம அந்த கடைசி 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம அப்படி தான் விட்டோம் மேட்சை. அதனால் இவரை கேர்ஃபுல்லாக இது பண்ணோம். பார்த்திங்கன்னா வினய் வந்து செயின் டேக்கிள், டபுள் தைஹோலில் டேக்கிள் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து சோலோவாக நம்ம போய் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பாயிண்ட்ஸ் நம்ம அதிக பாயிண்ட்ஸ் விடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எப்படி உள்ளே வந்தாலும் போனஸ். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று நித்தேஷ் சைடு, லெஃப்ட் கார்னர் சைடு. அதே மாதிரி பாயிண்ட்ஸ் எடுக்கிறது பார்த்திங்கன்னா அங்கே அந்த அந்த இடத்துல தான் எடுப்பார், போனஸ் எடுப்பார். அதே மாதிரி பஸ்தமியோ இல்லை கவர் பொசிஷன் ஆடுற பிளேயரோ பார்த்து டேக்கிள் பண்ணோம். ஏன்னா அவரோட ப்ரைம் ரைடர் அவர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவம் பட்டாரே பார்த்தீங்கன்னா போனஸ் குயிக்காக வருவார், போனஸ் எடுப்பார். இதே மல்டி பாயிண்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணுவார்னா, லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் ஓடுவார், ஸ்பீடாக ஓடுவார், டச் பாயிண்ட்டை இது பண்ணுவார். அதுவும் இல்லாமல் மிட் லைன் கிட்டே, டச் லைன் கிட்டேயே க்ளோஸராக விளையாடுவார். அதனால் கேர்ஃபுல்லாக இவரை பிடிக்கணும். அதே மாதிரி இவரோட இது என்னன்னா செயின் டேக்கில் இவரோட வர பொசிஷன் பார்த்தீங்கன்னா டூ ஆர் டை சுச்சுவேஷனில் வருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து எக்ஸலண்ட் கிக் பண்ணி பாயிண்ட் எடுக்கிறது, ஜம்ப் பண்ணி பாயிண்ட் எடுக்கிறது இவரோட ஸ்கில்ஸு. இவரை அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணோம், டேக்கிள் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷால் தட்டே பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு ஸ்பீட் ரைடர் தான். ஆனால் நம்ம கூட அந்த மேட்ச் மட்டும்தான் விளையாட. அதுக்கடுத்த மேட்சஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவங்களுக்கு மேலே இவங்க 2 பேரும் எக்ஸலண்ட்டாக விளையாடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நவீன் வந்து இன் பொசிஷனில் ஆடுறவர். அது இல்லாமல் இவரால் ரைடும் பண்ண முடியும். இவருக்கு இன்னொன்று சப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டிஃபெண்டர் ஈரானியன் பிளேயர் முகமது ரெசா சியானி. இவரும் பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் க்ரூஷியல் டைமில் போனஸ் டச் பாயிண்ட் எடுப்பார். அதே மாதிரி பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் இன் டிஃபென்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சியானி ஷாதுலு. இவர் சைடு லெஃப்ட் கார்னரு. உள்ளே டீப்பாக ஆட போனீங்கன்னா நீங்கள் ஆங்கிள் ஹோலில் மாட்டிக்குவீங்க. இவர் அது ரெடியாக இருப்பார். அதே மாதிரி இவர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவார். அந்த மிஸ்டேக்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த மிஸ்டேக்ஸ் டீப்பாக உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அதனால் அவரை மிஸ்டேக்ஸ் பண்ண வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய்தீப் வந்து கவர் பொசிஷனில் ஆடுறவர். சியானி ஷாதுல் இல்லைன்னா அந்த பொசிஷன் கார்னர் பொசிஷன்லேயும் விளையாடுவார். இவரோட இது என்னென்னா டேஷ் பண்ணி வெளியே தள்ளுவார். இன்னொன்று டபுள் தைஹோல் போட்டு பிடிப்பார் பிளேயர்ஸை. அதுவும் குறிப்பாக வந்து கவர் பொசிஷனில் ஆடுவார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் ராகுல் சித்பால். இவர் டைவிங் டேக்கிள் பண்ணுவார். அது இல்லாமல் டபுள் தைஹோல் பண்ணுவார். இவரோட இது என்ன மோஸ்ட் ப்ராப்ஸ் நம்ம என்னென்னா லெஃப்ட் ரைடர் நரேந்தரோ இல்லை வேறு எந்த ரைடராக இருந்தாலும் பார்த்து அடிக்கணும் இவர் சைடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவீனும் பார்த்தீங்கன்னா இன் பொசிஷன் ஆடுறவர் தான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னொரு கவர் பொசிஷன் ஆடுறவர் சஞ்சயும் இவராலையும் டபுள் தைஹோல் பண்ண முடியும். அதே இல்லாமல் இவர் மோஸ்ட் எக்ஸலண்ட் இன் டேஷ், வெளியே தள்ளுறது, ஒரு பிளேயரை அவுட் ஆஃப் கோர்ட் வெளியே தள்ளுறது இவர் எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறார். இவங்க இந்த பொசிஷனில் இவங்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தராக இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி நம்ம பிளேயர்ஸ் விளையாடணும். அடுத்த மேட்ச் இந்த பிளேயர்ஸ் விளையாண்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத
நான் நாளைக்கு வீடியோவில் போடுறேன். எந்த ஸ்டார்டிங் 7 இவங்களுக்கு அகைன்ஸ்டாக விளையாண்டா நல்லாயிருக்கும். அதே மாதிரி November 29th ஹார்ட்லி இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது நடுவில் கேப்பு. அதுக்கடுத்து 29th பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கும் மேட்ச்சு பார்க்கலாம். நம்மளோட சேரானா என்ன இவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கோச் இவர் தான். என்ன ஸ்ட்ராட்டஜி இவங்களுக்காக ரெடி பண்ணி, ஆனால் நம்ம என்னென்னா எல்லா பிளேயர்ஸ்க்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி உள்ளே வரணும். நரேந்தர் இன்ஜுரியிலிருந்து ரெக்கவரி ஆகி சீக்கிரமாக வரணும். அதே மாதிரி சச்சின் பேக் டு ஃபார்ம் வரணும். சாகில் குலியும் அதே மாதிரி தான் சொல்கிறேன். மீதி எல்லாம் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. அபிஷேக், அனுஜ் கவுடாவும் கொஞ்சம் இந்த அட்வான்ஸ் ஸ்டாக்கில் தவிர்த்து நல்லா விளையாண்டாங்கன்னா இன்னும் டீம் ஸ்ட்ராங்கராக இருக்கும். நம்ம டீம் வந்து எக்ஸலண்ட் டீம். சரி, நான் அடுத்த வீடியோவில் உங்களையும் பார்ப்பேன். நன்றி, வணக்கம். இது நம்ம ஸ்போர்ட்ஸ் 121 ஸ்போர்ட்ஸ் சேனல். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக், கமெண்ட், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ ஆல் கபடி ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.